தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை YMCA மைதானம், நந்தனம், சென்னை. அனைவரும் வருக. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது மகள் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். உருவாக்கிய கட்சி வியர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வியர்வை சிந்தி வளர்த்த கட்சி. வேறு எவரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. இன்னொன்று, நான் 17ஆம் தேதி பொதுக்குழு அறிவிச்சிருக்கிறேன். என்னால் செயல் தலைவர் என்று சொல்லப்பட்ட அவர் 9ஆம் தேதி பொதுக்குழு சொல்கிறார். அது கட்சி விதிகளுக்கு புறம்பானது. அது சம்பந்தமாக நாங்கள் உங்களை பத்திரிகை ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், இது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். பொதுவாக ஒரு பொதுக்குழு கூட வேண்டும் என்றால், கூட்டப்பட வேண்டும் என்றால் 15 நாளைக்கு முன்னாலே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிக்கை அனுப்ப வேண்டும். ஆனால் நான் முறையாக 17ஆம் தேதி இந்த பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறேன். அதனால் வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிலோ பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. இன்னொன்று, இந்த பக்கை பற்றி தானே கேட்குறீங்க. பக்கு அது உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறதானா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அதை மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். அதே போன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்திருக்கிறேன். அந்த சிப்ஸு மோடம் அதெல்லாம் கூட காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் சைபர் கிரைம் காவல்துறை, இன்னொன்று நான் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி அவங்கள அமர்த்தி அவங்க இது எப்படி எங்கிருந்து யாரால் இயக்கப்படுகிறது என்று அதையும் செய்திருக்கிறோம். அவர்களும் விரைவில் அது சம்பந்தமாக எனக்கு அறிக்கை கொடுப்பார்கள். ஒவ்வொரு தரமும் ஒரு பொய்யை சொல்கிறாப்புல. என்னென்னா, என்னை அடிப்படை உறுப்பினர்களிருந்து நிற்கப் போகிறார்கள் மாவட்ட செயலாளர்களே. நான் மாவட்ட செயலாளர்கள் 108 பேரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கட்சி பலப்படுத்தணும், தேர்தல் வந்துடுது, கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவதற்காக வர சொன்னேன். ஆனால் அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 100 பேருக்கு போவாது அப்படின்ற பதில் சொல்லி ஃபோனில் சொல்லி 100 பேர் வரல. அந்த 100 பேர் யாருன்னா நான் போட்ட ஆளுங்க. அதோட இது ஏன் கட்சி நிறுவனர் நான், தலைவர் நான். என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் 100 பேர் வரவே இல்லை, 8 பேர் தான் வந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், முறைப்படி 100 பேர் வராதனால அந்த 100 பேரையும் வேறு 100 பேரை நல்லா செயல்படக்கூடிய அந்த கட்சியினுடைய பழைய முன்னோடிகள் மூத்தவர்கள் எல்லாம்
நியமிச்சிட்டோம். நாம் நியமிச்சிட்டோம்.